பின்னணின்னா முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, தமிழக அரசுக்கு இது இப்போ போதாத நேரம். தொடர்ச்சியாகவே நீங்க சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாகவே இந்த கிரைம் சார்ந்த விஷயங்கள் நெறைய அரங்கேறிட்டு இருக்கு. தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது காவல்துறை மேல மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை டவுன் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோப் போக போக இன்னும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காவல்துறை ஒருவேளை அது சீரமைக்கப்படணுமா அல்லது திருப்பி கட்டமைக்கப்படணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே நிறைய மனசுல இப்ப எழ ஆரம்பிச்சிருச்சு. காரணம் தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது முதல்வர் மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய களத்துல இந்த காவல்துறை சார்ந்த விடயங்கள் தான் நிறைய எதிர்மறை கருத்துக்களை அங்க வச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னால வெளியே இருந்து சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதாவது காவல்துறை முதலாக அந்த வழக்கை பதிவு செய்வது விபத்து அப்படின்னு தான் பதிவு செய்யறாங்க. இது அங்க நம்ம அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து நம்மளால் கிடைக்கக்கூடிய விஷயம். முதல்ல விபத்துன்னு தான் காவல்துறை பதிவு செய்து, அதுக்கு பிறகு ஒரு போராட்டம் நடைபெற்ற பிறகுதான் அது கொலை அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு இது மாற்றப்படுது.